டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க. தள்ளி உட்கார்ந்து பேச பழகுங்க. தாத்தா தானே, எங்க தாத்தான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. ஏனென்றால் கடைசி காலத்திலே சாத்தான் யாரை கொண்டும் அவன் கையாளுவான். அதனால ரொம்ப கவனமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி. மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானி அது பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று சொல்லி வேதத்திலிருந்து எங்களுக்கு அநேக ரகசியங்கள் எடுத்து காமிச்சிங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்த ரகசியத்தை பிசாசினால் அறிய முடியாதப்பா. ஆனால் எங்கள் உள்ளத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுதோ அதை பிசாசு கேட்டு அதை தடை செய்து போடுகிறான் என்று நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு போதித்தீங்கப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லார் பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். வார்த்தைகளை விருதத்துக்குள்ளாய் கடந்து சென்று ஞானமாய் கருத்தாய் புத்தியாய் வழி நடக்க கர்த்தருதை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. துதிகர மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.